விகடன் நேயர்களுக்கு வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பா உச்ச நீதிமன்றத்துல தொடுக்கப்பட்டிருந்த வழக்குகள் இன்னைக்கு விசாரணைக்கு வந்துருந்துச்சு. ஸோ அந்த வழக்கு விசாரணையில உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசுக்கு மிக முக்கியமா சில கேள்விகளை கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வழக்கு சார்ந்து இந்த சம்பவம் சார்ந்து சில முக்கியமான கருத்துக்களையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த விசாரணையில தவேக தரப்பினர் என்ன மாதிரியான வாதங்களை முன்னெடுத்து வச்சாங்க, அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க சார்பில் மனு தொடுத்திருந்தவங்க அவங்க என்னென்ன மாதிரியான வாதங்களை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க, தமிழக அரசு இதுக்கெல்லாம் என்னென்ன பதில் வாதங்களை முன்னெடுத்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் வாங்க. அறிமுக இயக்குனர் வி கஜேந்திரன் இயக்கத்தில் விவசாயத்தை மையமாக வைத்து நடிகர் வித்தார் ரக்ஷனா நடிப்பில் வெளியான மருதம் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. கடந்த செப்டம்பர் 27 கரூர்ல விஜயோட அந்த பிரச்சார பயணத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல சிக்கி 41 பேர் உயிரிழந்து போனாங்க. தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிகழ்வு அது, தமிழகத்தையே வருத்தத்துக்குள்ளாக்கிய நிகழ்வு அது. அந்த சம்பவத்துக்கு பிறகு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அரசியல் களத்திலையும் சரி நீதிமன்றத்திலையும் சரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. குறிப்பா பார்த்தோன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலையும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் நிறைய பொதுநல மனுக்கள் அந்த கரூர் சம்பவம் சார்ந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி தவேக தரப்புலையும் தவேக நிர்வாகிகளுக்காக அந்த முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. ஸோ இதற்கான விசாரணைகள்லாம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் நடந்துருந்துச்சு. குறிப்பா பார்த்தோம்னா அதுல குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதிபதி செந்தில்குமார் தலைமையில நடந்த விசாரணை மிக முக்கியமானதா இருந்துச்சு. ஸோ அந்த விசாரணை ஒரு பொதுநல வழக்கு ஒண்ணு போடுறாங்க. என்னன்னா, இதே மாதிரியான பிரச்சார கூட்டங்களுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் என்னென்ன மாதிரியான விதிமுறைகளை விதிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு SOP உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த மனு மீதான விசாரணையில நீதிபதி செந்தில்குமார் மிக முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு. குறிப்பா பார்த்தோன்னா விஜய்க்கு தவேக தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு ரொம்ப காட்டமாவே தன்னோட கருத்தை முன் வச்சிருந்தாரு. அதுபோக இந்த சம்பவத்தை கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை விசாரிக்கிறதுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு வடக்கு மண்டல IG அஸ்ரா கர்க் தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் நியமிச்சிருந்தாரு. ஸோ இது அரசியல் களத்துல பேசு பொருளானது. என்னன்னா, அந்த வழக்குல தவேகாவை எதிர் மனுதாரரா சேர்க்கவே இல்லை. தவேகாவோட வாதத்தை கேட்காமலேயே சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்கு அப்படிங்கிற விமர்சனம் எழுந்துருந்துச்சு. தவேக தரப்புலையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீதிபதி செந்தில்குமாரோட இந்த உத்தரவை எதிர்த்து அந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும் அப்படிங்கிற அந்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போனாங்க. அதே மாதிரி கூடவே பார்த்தோம்னா நிறைய இன்னும் சில மனுக்களும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. அதாவது இந்த கரூர் சம்பவத்துல உயிரிழந்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினரும் சில மனுக்களை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. குறிப்பா பிரித்திக்னு ஒரு 10 வயசு பையனோட அப்பா அவர் ஒரு மனுவையும் தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தர் தன்னோட சகோதரி இழந்த ஒருத்தர் அவருமே இந்த கரூர் சம்பவம் சார்ந்து ஒரு மனுவை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருந்தாரு. ஸோ இப்படி இந்த கரூர் சம்பவம் சார்ந்து 5 வழக்குகளை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி, அஞ்ஞாரியா இவங்க 2 பேர் தலைமையிலான அமர்வு தான் இன்னைக்கு இந்த வழக்குகளை விசாரிச்சாங்க. இதுலதான் மனுதாரர்கள் தரப்புலையும் தமிழக அரசு தரப்புலையும் காரசாரமான விவாதங்கள் முன்னெடுத்து வைக்கப்பட்டுச்சு. குறிப்பா இந்த வழக்கு விசாரணையின் போது தவேக தரப்போட வாதம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்தை விசாரிக்கிறதுக்கு தமிழகத்தை சேர்ந்த காவல் அதிகாரிகள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல உண்மையான விஷயங்கள் வெளியே வருமா அப்படிங்கிறது தெரியல. அதனால ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும். ஸோ அந்த சிறப்பு புலனாய்வு குழு இந்த விஷயத்தை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கரூர் சம்பவத்தை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவேக தரப்பு தங்கள் வாதத்தை முன்னெடுத்து வச்சாங்க. அதே மாதிரி வேறு சில தரப்புகளும் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது அந்த பையனை பறிகொடுத்த ஒரு தந்தை அவர் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு, தன்னோட சகோதரியை பறிகொடுத்த ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு தரப்பினர் இருந்தாங்க. ஸோ அவங்களும் அரசுக்கு எதிராக வலுவான வாதங்களை முன்னெடுத்து வச்சாங்க. அந்த தரப்பினர் என்னென்ன வாதங்களை முன்னெடுத்து வச்சாங்க அப்படின்னா, இந்த இழப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பேற்கணும், காவல்துறை தான் பாதுகாப்பை சரியா கொடுக்கல, காவல்துறையோட அலட்சியம் தான் இதற்கு காரணம். ஸோ அந்த இடத்துல அவ்வளவு கூட்டம் கூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கணிக்க தவறிட்டாங்க. அதே மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ள ரவுடிகள் நிறைய பேர் ஊடுருவிட்டாங்க. அதே மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத
ஏற்கனவே ஒருத்தர் வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறாரு. அப்படி பதிவிட்டவர் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட ஆதரவாளரா இருக்கிறாரு. அதே மாதிரி கூட்டத்துல விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் மேல செருப்புகளும் வாட்டர் பாட்டிலும் வீசி அடிக்கப்பட்டுச்சு. அப்படி வீசி அடிக்கப்பட்ட பாட்டில செந்தில் பாலாஜியோட படம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான வாதங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா கூட்டத்துல போலீசார் வந்து தடியடி நடத்தி இருந்தாங்க. அந்த தடியடி நடத்தினது அந்த கூட்ட நெரிசல் இன்னும் அதிகமாகிறதுக்கு மிக முக்கிய காரணமாயிருச்சு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கூட்டத்துக்குள்ள நிறைய இந்த நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸும் உள்ள வந்துச்சு. அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வந்த சம்பவம் கூட்ட நெரிசல் அதிகமாகிறதுக்கு காரணமாயிருச்சுன்னு சொல்லிட்டு வாதங்களை முன்னெடுத்து வச்சாங்க. இல்ல குறிப்பா அவங்க முன்னெடுத்து வச்ச மிக முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு தனிநபர் ஆணையம் சொல்லிட்டு அரசு ஒண்ணு அமைச்சிருக்கிறாங்க. அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நீதிமன்றமும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்கு. ஆனா இந்த விசாரணைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு. அதே மாதிரி அதிகாரிகள் அரசு தரப்புல அதிகாரிகள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அவங்க எல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அரசு மேல வந்து எந்த தவறுமே இல்லை, காவல்துறை மேல எந்த தவறுமே இல்லைன்னு வந்து பேசுறாங்க. இப்படி அவங்க பேசும்போது எப்படி விசாரணையில வந்து சரியான நியாயமான முடிவுகள் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுதாரர்கள் தரப்புல வந்து கேட்கிறாங்க. ஸோ அதனாலதான் நாங்க வந்து இந்த வழக்கை வந்து தமிழக காவல்துறை விசாரிக்காம சிபிஐ விசாரிக்கணும்னு கேட்கிறோம்னு சொல்லி இந்த மனுதாரர்கள், அதாவது இந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க தரப்புல போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மனுதாரர்கள் வந்து தங்களோட வாதத்தை வந்து முன்னெடுத்து வச்சாங்க. இந்த மனுதாரர்கள் முன்னெடுத்து வச்ச வாதத்துல இன்னொரு விஷயமும் மிக முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு. அந்த விஷயத்துக்கு நீதிபதிகளும் பதில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தமிழக அரசை நோக்கி கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த மனுதாரர்கள் தரப்புல என்ன கேட்டாங்க அப்படின்னா, இரவோட இரவா அவசரமா எதுக்கு அத்தனை பேருக்கும் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வாதங்கள்லாம் இருக்குல்ல, இந்த போஸ்ட்மார்டம் ஏன் பண்ணீங்க, அதே மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ள ரவுடிகள் புகுந்துட்டாங்க, இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் வந்து மனுதாரர்கள் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நீதிபதிகள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீதிபதிகள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இரவு நேரத்துல அந்த போஸ்ட்மார்டம் நடத்தலாம், உடற்குறாய்வு பண்ணலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து அனுமதி எல்லாம் இருக்குது, அதற்கான நெறிமுறைகள் எல்லாம் இருக்குது, அதனால அது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நீதிபதிகள் அப்படி சொல்லியிருந்தாலும் அரசை நோக்கி இன்னொரு கேள்வியும் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, எப்படி ஒரே இரவுல 30 பேருக்கு உடற்குறாய்வு பண்ணீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, எப்படி வந்து பண்ணீங்க? அந்த கரூர் மருத்துவமனையில அதற்கான கட்டமைப்பு இருந்துச்சா? உடற்குறாய்வு பண்றதுக்கான மேசைகள், எத்தனை மேசைகள் வந்து அந்த கரூர் மருத்துவமனையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசை நோக்கி இந்த உடற்குறாய்வு சம்பந்தமான விஷயங்களை குறித்து கேள்விகளை அடுத்தடுத்து அடுக்குனாங்க. இந்த உடற்குறாய்வு பத்தி நீதிபதிகள் எழுப்பிய கேள்விக்கு தமிழக அரசு சார்பிலையும் சில பதில்கள் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா, மாவட்ட ஆட்சியரோட அனுமதியோட தான் நாங்க இரவோடு இரவா வந்து அந்த உடற்குறாய்வு நடத்தினோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மருத்துவ மாநாட்டுக்காக வந்திருந்த அந்த மருத்துவர்கள் முழுமையா வந்து இந்த கரூர் மருத்துவமனையில அந்த உடற்குறாய்வுக்காக பயன்படுத்திக்கிட்டோம். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள்ல இருந்தும் மருத்துவர்களை வந்து இரவோடு இரவா கரூருக்கு வரவழைச்சோம். ஸோ இப்படிதான் உடனடியா நடவடிக்கை எடுத்துதான் இரவோடு இரவா வந்து அந்த உடற்குறாய்வை வந்து பண்ணியிருந்தோம். ஏன்னா இரவோடு இரவா உடற்குறாய்வு பண்ண சொல்லி அந்த உயிரிழந்தவங்களோட அந்த அந்த குடும்பத்தினரும் கேட்டாங்க. அவங்களுக்கு எந்த அசௌகரியமும் ஏற்படக்கூடாது, அதே மாதிரி இத்தனை பேர் இருந்திருக்க போது எந்த அசம்பாவித சம்பவங்களும் நடந்துடக்கூடாது, அதன் மூலமா ஒரு சமூகத்துல எதுவும் அசௌகரியமான சூழல் ஏற்பட்டக்கூடாதுன்னா உடனடியா நாங்க வந்து அந்த உடற்குறாய்வு வந்து செஞ்சோம், இரவோட இரவா செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் வந்து பதில் சொல்லப்பட்டிருந்துச்சு. தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹித்கி, அப்புறம் வந்து திமுகவோட மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன், இவங்க 2 பேரும் தான் வந்து ஆஜராகி இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இந்த மனுதாரர்கள் எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சாங்க இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் விளக்கம் அளிக்கிற மாதிரி தங்களோட பதில் வாதங்களை வந்து முன்னெடுத்து வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்க சொன்னது என்னன்னா, கூட்டத்துல வந்து ரவுடிகள் ஊடுருவிட்டாங்கன்னு சொல்றாங்க, ஆளுங்கட்சியினரோட ஆட்கள் ஊடுருவிட்டாங்கன்னு சொல்றாங்க, இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை, இதையெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நெரிசல் ஏற்பட்டதுக்கு மிக முக்கிய காரணமா தமிழக அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, விஜய் 12 மணிக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வரதா சொன்னாரு, ஆனா அவர் வந்து சேர்ந்தது இரவு 7 மணிக்கு தான் வந்து சேர்ந்தாரு. இவ்வளவு மணி நேர தாமதத்தை ஏற்படுத்துறாரு இல்லையா, அவர் ஏற்படுத்தின அந்த தாமதம் தான் இந்த கூட்ட நெரிசலுக்கு மிக முக்கிய காரணமாகிருச்சு. அவர் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு நிறைய பேர் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அவர் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா இதையெல்லாம் தவிர்த்திருக்க முடியும் அப்படின்னு வந்து வாதத்தை முன்னெடுத்து வச்சாங்க. அதே மாதிரி தமிழக அரசு வந்து சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க சொல்லி கேட்கல, அது வந்து உயர் நீதிமன்றம் அமைச்ச சிறப்பு புலனாய்வு குழு தான். அதே மாதிரி அந்த அதிகாரியையும் தமிழக அரசு தேர்வு செய்யல, உயர் நீதிமன்றம் தான் வந்து தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்து
சரியான விசாரணையை தான் மேற்கொள்ளும், விசாரணையை சரியான திசையில தான் மேற்கொள்ளும். அதுல எந்த தவறும் நிகழ போறதில்ல. அதே மாதிரி மனுதாரர்கள் கேட்கிற மாதிரி சிபிஐ விசாரணைக்கும் உச்சநீதிமன்றம் ஒத்துக்க கூடாது. ஏன்னா தமிழக அரசோட விசாரணையில, அந்த தமிழக காவல்துறையோட விசாரணையில ஏதாவது சுணக்கம் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா சிபிஐ விசாரணை கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஆனா மனுதாரர்கள் கூட அப்படி எந்த சுணக்கமும் இருக்கிறதா, எந்த தவறும் இருக்கிறதா வாதங்களை முன்னெடுத்து வைக்கல. அப்படி இருக்கிறப்போ சிபிஐ விசாரணை எதுக்கு தேவை? எல்லா வழக்குகளையும் சிபிஐக்கு மாத்திக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அரிதினும் அரிதான வழக்குகளை தான் சிபிஐக்கு மாத்தணும். அதே மாதிரி சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னா மாநில அரசோட ஒப்புதலும் வேணும். மாநில அரசோட ஒப்புதல் இல்லாம சிபிஐக்கு வழக்க மாத்துறது மாநில சுயாட்சிக்கு எதிரானதா இருக்கும்னு சொல்லி தங்களோட வாதத்தை முன்னெடுத்து வச்சாங்க. அதே மாதிரி அந்த உடற்குறைவு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், அந்த கூட்ட நெரிசல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இதோட ஆதாரங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரமாண பத்திரத்தை நாங்க உச்ச நீதிமன்றத்துல கூடிய விரைவில் தாக்கல் பண்றோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தரப்புல வாதங்களை முன்னெடுத்து வச்சாங்க. அதே மாதிரி நீதிபதிகள் உடற்கூறாய்வை பத்தி கேள்வி கேட்டா மாதிரியே இன்னொரு விஷயத்தை பத்தியும் கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது அந்த மதுரை உயர் நீதிமன்ற கிளையின் வரம்புக்கு உட்பட்ட ஒரு இடத்துல நடக்குது. அது சம்பந்தமான வழக்கைய சென்னை உயர் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி எதிர் மனுதாரரா தாவேக்கவோ விஜயோ இல்லாத வழக்குல எப்படி அந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சாங்க? விஜய் கரூருக்கு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம்னு சொல்லி சென்னை நீதிமன்றத்துல அந்த நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு எதிராகவும் சில விஷயங்களை, முக்கியமான கருத்துக்களை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முன் வச்சாங்க. ஸோ இந்த வழக்கு விசாரணை இன்னைக்கு காரசாரமா போச்சு. எல்லா தரப்பினரும், மனுதாரர்கள் எல்லா தரப்பினரும் நிறைய குற்றச்சாட்டுகளை அந்த கரூர் சம்பவம் சார்ந்து தமிழக அரசின் மீதும் காவல்துறை மீதும் முன் வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தங்களோட பதில முன் வச்சிருந்தாங்க. ஸோ தமிழக அரசு வாதத்தையும் எதிர் மனுதாரர்களோட வாதத்தையும் கேட்டுக்கிட்ட நீதிமன்றம் இந்த வழக்கை தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்கிறாங்க. மனுதாரர்கள் கேட்கிற மாதிரி இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுமா? அதே மாதிரி தாவேக தரப்பு கேட்கிற மாதிரி ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை குழு அமைக்கப்படுமா? இல்ல தமிழக அரசோட வாதங்களை கேட்டுட்டு அவங்க சொல்ற விஷயங்கள் படி அவங்க அமைச்ச விசாரணை ஆணையமும் சென்னை உயர் நீதிமன்றம் அமைச்ச சிறப்பு புலனாய்வு குழுவுமே இந்த விசாரணையை தொடரலாம்னு நீதிபதி தீர்ப்பு கொடுக்க போறாரா? இந்த வழக்குல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த நகர்வுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ச்சி விடனோட இணைஞ்சிருங்க. நன்றி. விவசாயிகளின் வலியை அடிப்படையாக வைத்து அறுவர் பிரைவேட் லிமிடெட் சார்பில் அறிமுக இயக்குனர் கஜேந்திரன் இயக்கத்தில் மாறுபட்ட கோணத்தில் நடிகர் வித்தார்த் நடித்த மருதம் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.